சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். டேய் என்னடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? டேய் காலைல சீக்கிரம் எந்திச்சு நான் மாலை போட போறேன்டா. அதான். ஓகேடா. மச்சான், நீ ஏன் மாலை போடக்கூடாது? மாலையா? நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடா. டேய் என்னடா நீ இப்படி சொல்லிட்ட? நீ அந்த கடவுளை வேண்டிட்டு 40 நாள் விரதம் இருந்து பார், நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். நினைச்சது எல்லாம் நடக்குமா? நீ மாலைய போட்டு பார், உன் வீட்டுல மட்டும் இல்லடா, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை அப்படி மதிப்பாங்க. உன்னாலதான் இந்த தம்மு சீக்கிரட்லாம் விட முடியல. நீ மாலைய போட்டு பார், அப்புறம் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுருவ. அப்படின்ற? ஆமாடா. சரி மச்சான், நாளைக்கு நானும் உங்க சேர்ந்து மாலை போட்டுறேன்டா. நாளைக்கா கோயில்ல பாப்போம். ஓகேடா. பாய்டா. என்னப்பா இது மாலை போடுவோம் கேங்கே கூட்டு வரேன்னு சொன்னேன், பார்த்தா ஒருத்தன் தான் கூட்டு வந்திருக்க. கேங்கா? சாமி அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாருங்க. டேய் உன் லைஃப்ல தான் உனக்கு அவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குல்ல, நீ 40 நாள் மாலையா போட்டு பார், அப்புறம் உன் லைஃப்ல கடனே இல்லாம ஆயிடும். டேய் டேய் டேய், உன்னை வேணான்ட்டு விட்டு போனவள இப்போ வரைக்கும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கல, அதுக்கு பதிலா 40 நாள் மாலையை போட்டு அந்த கடவுளை நானே, உன்னை விட்டு போனவ கண்டிப்பா உன்னை தேடி உன் லைஃப்ல வருவா. டேய் நீ தான் உன் பிசினஸ் நஷ்டத்துல போகுதுன்னு தினமும் புலம்பிட்டு இருக்கல, நீ ஏன் மாலை போடக்கூடாது? நீ மாலையை போட்டு மலையை ஏறிப்பார், அப்புறம் நஷ்டத்துக்கு என்ன அர்த்தம் என்கிட்டயே வந்து நீ கேப்படா. அப்போ ஓகே மச்சான், நானும் உன் கூட சேர்ந்து மாலை போட்டுறேன். ஓகே. சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டு தனியா போறேன்னு நினைச்சேன், அதான் கூட நம்ம கேங் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். அப்ப நீ எங்க நல்லதுக்காக சொல்லியா? ஏன் நல்லதுக்காக சொன்ன மச்சான்.